சன் டிவி நேயர்களுக்கு இந்த அழகான காலை பொழுதில் எங்கள் இனிய சூரிய வணக்கம். பெண்கள் கிட்ட அழகு மட்டும் இல்லைங்க, திறமையும் லட்சியமும் இருக்கு. அந்த மாதிரி பெண்களை அடையாளப்படுத்துறதுக்கான நிகழ்ச்சி தான் வணக்கம் பெண்ணே. வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சி இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. பெண்கள் நேசிக்கும், பெண்களை நேசிக்கும் அனைவருக்குமான நிகழ்ச்சி. எப்பவுமே வீட்டுல சாப்பிடுற நாம ஒரு வித்தியாசமான சுவைக்காக தான் வெளியில போய் சாப்பிடுறோம். அந்த மாதிரி ஒரு சுவை வீட்லயே கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு சமையல் புதிது பகுதியில பன்னீர் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு மெஹர் சொல்லி கொடுக்க போறாங்க. சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பெயர் மெஹர். நம்ம பார்க்க போற டிஷ் பன்னீர் வெஜிடபிள் குருமா. இதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் 2 கரண்டி, கரம் மசாலா, 2 பொடியாய் நறுக்கிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 தக்காளியை அரைத்து கொள்ளவும், பட்டாணி 1 கப், உருளைக்கிழங்கு 1 கப், பன்னீர் 1 கப், குடமிளகாய் 1 கப், காலிஃப்ளவர் 1 கப், மஞ்சாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அரைத்து வைத்த பாதம் முந்திரி பருப்பு, தேவையான அளவிற்கு தண்ணீர், கிரீம் அண்ட் கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். பேனை வச்சிடலாம். பேனு கொஞ்சம் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பேன் சூடாகிட்டு 2 கரண்டி எண்ணெய், பட்டை, 2 லவங்கம், நறுக்கிய வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், இல்லாட்டி நம்ம சாப்பிடும் போது அது நம்ம வாயில் நறுக்குன்னு வரும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கு அடுத்தது நம்ம போட வேண்டிய பொருள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிங்க. இஞ்சி பூண்டு வாசனை போயிடணும். டொமேட்டோ பியூரி 1 ஸ்பூன் போதும். நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி சாறு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம போட போகிறது என்னென்னா பட்டாணி. 1 கப் பட்டாணி. அடுத்ததாக பன்னீர், காலிஃப்ளவர், எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். இது எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்போ நம்ம எல்லா கரம் மசாலா, மஞ்சள்தூள், ரெட் சில்லி பவுடர் எல்லாம் இதில் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள், ஒரு கரண்டி ரெட் சில்லி பவுடர், ஒரு கரண்டி தனியா பவுடர், ஒரு கரண்டி இல்லாட்டி அரை கரண்டி ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாலாம்
எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி வதக்கிக்குங்க. 1 கப் வாட்டர். இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ இந்த லிட்டை மூடிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். நீங்கள் லிட்டை எடுத்துடலாம். பன்னீர் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு வெந்துடுது. பட்டாணிக்கு எப்பவுமே ரொம்ப நேரம் தேவையில்லை. அடுத்ததாக இப்போ நம்ம போட போகிறது பாதமும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சது. ஒரு 2 minutes குக் பண்ணணும். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிரேவி ரெடி. க்ரீம், பன்னீர் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. மீண்டும் ஒரு சுவையான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்க சக்கரை வியாதிக்கு என்ன மாதிரி உணவு முறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும்னு ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா பார்க்கலாம். வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நலம்பாழ பகுதியில சக்கரை வியாதிக்கு நம்ம தினசரி உணவுல செய்யக்கூடிய மாற்றங்களால என்னெல்லாம் பயன் கிடைக்குதுன்றத நம்ம உணவு திட்ட வல்லுநர் ஷீலா அவர்கள் நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. இப்போ சக்கரை வியாதி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பழங்கள் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ நம்ம பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா பழங்கள்ல உங்களுக்கு இந்த ஃபைட்டோகெமிக்கல் சத்து, வைட்டமின் சத்து, மினரல் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இதெல்லாம் நம்ம பழங்கள்ல இருக்கு. ஸோ இதை நம்ம அவசியமா சேர்த்துக்கணும். ஸோ பழத்தை பத்தி என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அளவு தெரிஞ்சுக்கணும். உங்க சுகர் நல்ல கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நீங்க பழங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பழங்கள் நம்ம எப்படி சேர்க்கணும்னா ஒரு பழத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எடை இருக்கு. இந்த எடை எதை பொறுத்து இருக்குன்னா அதுல இருக்க சுகர் பொறுத்தும் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பொறுத்தும் பழங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் அளவு இருக்கு. ஸோ அந்த அளவை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டயட்ல பழங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் எல்லா பழமுமே நீங்க டயட்ல சேர்த்துக்கலாம். பழத்தை நீங்க பழமாவே சேர்த்துக்கலாம் ஒழிய பழச்சாரா சாப்பிடக்கூடாது. அப்புறம் இன்னொன்று என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த சுகர் சப்ஸ்டிடியூட்ஸ் பத்தி. இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் டயட்டிஷியன் சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, நிறைய இந்த சுகர் சப்ஸ்டிடியூட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சப்ஸ்டிடியூட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் அளவோட யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா சில பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பாயசம், ஸ்வீட்ஸ் எல்லாமே இந்த சப்ஸ்டிடியூட்ஸ்ல பண்ணி சாப்பிடுறாங்க. அது இட் இஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த். ஸோ நீங்கள் எந்த சப்ஸ்டிடியூட்ஸ் யூஸ் பண்ணலான்னா, எந்த சப்ஸ்டிடியூட்ஸில் சுக்ரலோஸ் ஆர் லெவியூலோஸ் இருக்கோ அது நம்ம உடம்புக்கு நல்லது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் எந்த சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணாலும் அளவு 1 or 2 sachets or 1 or 2 pellets or tablets அதுக்கு மேலே நீங்கள் டயட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி வேற ஒரு பயனுள்ள தகவலை அடுத்த நலம்வாழ பகுதியில் நம்ம பார்க்கலாம். தண்ணினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் போட்டிங் போறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க கூட சின்ன பசங்களா மாறி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்தை தான் இன்னைக்கு செல்வமா பகுதியில நம்ம பார்க்க போறோம். அந்த இடம் தான் முட்டுக்காடு. முட்டுக்காடு சென்னையில இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல முட்டுக்காடு இருக்கு. முட்டுக்காடுல ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமே படகு குழாம் தான்.
நீங்க வேகமா தண்ணியில போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மோட்டார் போட்ல பிரயாணம் செய்யலாம். இல்ல இயற்கையை ரசிக்கணும், கூட இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டே பொறுமையா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெடலிங் போட்லயோ ரோவிங் போட்லயோ நீங்க போலாம். நீங்க படகுல பயணம் செய்யும் போது ரொம்ப அழகான இயற்கை காட்சிகளோட நிறைய பறவைகளையும் பார்க்கலாம். அதுல முக்கியமானது நாரையும் கொக்கும். இதுல என்ன விசேஷம்னு கேக்குறீங்களா? இந்த பறவைகள் எல்லாம் நீங்க ரொம்ப பக்கத்திலேயே பார்க்க முடியும். காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் 5 மணிக்குள்ளர எப்ப வேணா போய் முட்டுக்காடுல சந்தோஷமா படகு சவாரி செய்யலாம். இதுக்கு ஒரு நுழைவு கட்டணமும் இருக்கு. நீங்க அமைதியையும் அழகையும் விரும்புறவரா இருந்தா உங்களுக்கு முட்டுக்காடு தான் சரியான இடம். இங்க சாப்பாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நிறைய உணவகங்கள் இருக்கு. படகு சவாரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியில குதிச்சு விளையாடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கோவலம் பீச் ரொம்ப பக்கத்துல இருக்கு. இங்க எப்பவுமே தண்ணி இருக்கிறதுனால முட்டுக்காடு இயற்கை வளத்தோட இருக்கு. நீங்க இயற்கை ரசிகரா இருந்தா இந்த விடுமுறையை கழிக்கிறதுக்கு முட்டுக்காடு தான் சரியான இடம். இதே மாதிரி ஒரு நல்ல அழகான இடத்தோட அடுத்த செல்வமா பகுதியில நம்ம சந்திக்கலாம். இன்னைக்கு வணக்கம் பெண்ணையில நீங்க பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வணக்கம் பெண்ணையில நம்ம சந்திக்கலாம்.